எல்லோரையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு மிக மோசமான நடவடிக்கை. ஒரு 30 நாளைக்குள்ள தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 6,36,00,000 பேர் சொல்றாங்க. அவ்வளவு பேரினுடைய டேட்டாக்களையும் எடுத்து அவர்களுக்கு அந்த ஃபார்ம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தகவல்களும் சரியா இருக்கணும். இதையெல்லாம் நாம தேடி பிடிச்சு அவர்களுடைய அந்த நம்பரை எல்லாம், ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இறந்து போயிருப்பாங்க. ஃபார்ம் வாங்குறது மட்டும் இல்லாம அதுக்கு யாராவது ஒரு ஆளை பிடிச்சுதான் நீங்க ஃபில் பண்றதுக்கு போகணும். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிஎல்ஓக்களுக்கே தகவல்கள் சரியா தெரியாத போது அதை கேட்டு ஒருத்தர் ஃபில் பண்றாருன்னா அவருக்கு என்ன தெரியும்? இப்போ இதுக்கான முறையான பயிற்சி இருக்கா? ஏற்கனவே நீ ஓட்டர் ஐடின்னு மக்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிற, அதை ஆதாரமா எடுத்துக்கிட மாட்டேங்கிற. அப்ப இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில பிஎல்ஓஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவர்கள் மண்டை குழம்புறாங்க, என்ன பண்றது? அந்த நோக்கத்துக்காக செய்யும் போது இவர்களுக்கு போதிய அனுபவமோ இதை இல்ல, மன நெருக்கடி, பிரச்சனைகள், தூக்கு போட்டு இறந்து போட்டாங்க. பிஎல்ஓக்கு 2 பக்கமா ஐடி, மேல இருந்து டார்கெட், இத்தனைய குடு, இத்தனைய வாங்கு. கீழே போனீங்கன்னா எனக்கு எங்கடா இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு இருக்குது, என் கணவருக்கு இருக்குது, எனக்கே இல்ல அப்படின்னு ஒரு பெண் கேட்பாங்க. பிஎல்ஓஸ் 2 பக்கமும் நசுக்கப்படுறாங்க. குளறுபடி செய்யப்பட்டது, வாக்கு திருட்டு மாற்றம் செய்யப்பட்டது 25 லட்சம். ஆனா அதுல இவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மார்ஜின் வெறுமனே 25,000. மக்கள் அந்த அளவுக்கு வீரியமாக பாஜகவையும் அதனுடைய ஏவல் துறையாக இருக்கிற இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக செயல்படுகிறார்கள், இருக்கிறார்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பணிகள் நாங்க இன்று முதல் நாங்க வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள், குறிப்பா அவங்களுடைய சங்கத்தினர் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. எங்களுக்கு முறையான பயிற்சிகள் இல்ல, எங்களுக்கு அதிகமான பணிச்சுமைகள் இதனால ஏற்படுகிறது. பல மாநிலங்கள்ல தற்கொலைகளும் எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக அரங்கேறி இருக்கிறது நம்ம பார்க்க முடியாது. இது அடுத்த கட்டமா இது என்ன மாதிரியான ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது எல்லோரையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு மிக மோசமான நடவடிக்கை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மிக நெருக்கத்துல ஒரு 30 நாளைக்குள்ள தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 6,36,00,000 பேர் சொல்றாங்க. அவ்வளவு பேரினுடைய டேட்டாக்களையும் எடுத்து அவர்களுக்கு அந்த ஃபார்ம்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா தகவல்களும் சரியா இருக்கணும். உங்களுக்கு நீங்க 2002 ரிவிஷன் அப்போ நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அட்டாச் பண்ணணும். அதுக்கான தகவல்களையும் கொடுக்கணும். அது போக உங்க அப்பா அம்மாவினுடைய, அல்லது நீங்க போடல அப்படின்னு சொன்னா உங்க அப்பா அம்மாவினுடைய தகவலையும் சேர்த்து கொடுக்கணும். இப்படி இதையெல்லாம் நாம தேடி பிடிச்சு அவர்களுடைய அந்த நம்பரை எல்லாம், ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. இறந்து போயிருப்பாங்க. இப்ப எனக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. 2 பேருடைய நம்பருமே அவங்க கொடுத்த 2002 லிஸ்ட்ல இல்ல. ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த அவங்க கொடுத்த அந்த லிஸ்டுக்குள்ள நீங்க தேடுறது இருக்கு இல்லையா, ஒரு 1500 பேருக்கு மத்தியில நீங்க தேடணும். இதே மாதிரி 1500 பேருக்கு ஒரு ஆளுக்கு, இப்போ ஒரு பூத் பிஎல்ஓ வராரு அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், பூத் லெவல் ஆபீசர், அவருக்கு ஒரு ஆளுக்கும் 1500, 2000ன்னு ஆட்களுடைய ஸ்லிப் இது கொடுக்குறாங்க. அத்தனை பேருக்குமான தகவல்களை ஒன்று திரட்டி சரிபார்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. எங்க பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒரு நாளைக்கு 30, 40 கொடுத்தாலே டக்கு டக்குன்னு கொடுத்து முடிச்சிடலாமே, ஒரு 10 நாள்ல கொடுத்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வெறுமனே ஸ்லிப்ப கொடுக்கறது இல்ல விஷயம். அதை நீங்க தேடிட்டு போனீங்கன்னா அதுலயும் சிக்கல் இருக்கு. ஸ்லிப் கொடுத்தது போக அவங்க அதை வாங்கி ஃபில் பண்ணிட்டாங்களா, முழுவதுமா ஃபில் பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன தகவல்கள் கேட்கறாங்களோ அதை கொடுத்து அதை அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது. அவங்க அதையும் மீறி ஒவ்வொரு முறையும் கரெக்ஷன் இருக்குங்க. யாராலையும் ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பண்ண முடியறது இல்ல. இது படிச்சவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னா, படிக்காத பாமர மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை. இது மக்கள் அல்லோல கல்லோலப்படுறாங்க.
சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு அல்லது அறுப்பறுக்க போறவங்க, களப்பிடுங்க போறவங்க பெண்கள், கொத்த வேலைக்கு போற பெண்கள், இதுல ஆண்கள் இவர்கள் எல்லாம் அன்னைக்கு போனா தான் சாப்பாடு அப்படின்னு இருக்கிறவங்க அன்னைக்கு இந்த வேலை சூழியை போட்டுட்டு உங்ககிட்ட வந்து ஃபார்ம் வாங்குனது மட்டும் இல்லாம அதுக்கு யாராவது ஒரு ஆளை பிடிச்சுதான் நீங்க வந்து ஃபில் பண்றதுக்கு போகணும். அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பிஎல்ஓக்களுக்கே தகவல்கள் சரியா தெரியாத போது அதை கேட்டு ஒருத்தர் ஃபில் பண்றாருன்னா அவருக்கு என்ன தெரியும்? ம். இப்போ இதுக்கான முறையான பயிற்சி இருக்கா? நீங்க முன்னாடி ஒரு ரேஷன் கடைக்கு ஒண்ணு ஃபில் பண்ணதுக்கு எதுக்க போகணும்னா ரெகுலரா ஃபில் பண்ணி பழக்கப்பட்டிருப்பாங்க. இதோட ஃபார்ம் இவ்வளவுதான். நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. இந்த ரேஷன் ஆபீஸ்ல எல்லாம் வந்து கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கு படபடன்னு வந்த உடனே ஒரு பேப்பர் வாங்கி டக்குன்னு ஃபில் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பழகி இருக்கும். பல ஆண்டுகளாக ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு இதெல்லாம் தேவையில்லை, இதை மட்டும் போடுங்க, இதை பண்ணா போதும்னு இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நீங்க அவர்கள் சொல்லி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் 13, அந்த 13ல ஏதாவது ஒண்ணு, அதுவும் ஆதார்ங்கிறது ஆப்ஷனல்னு அவனே அங்க போட்டான். அப்ப அது போடாட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா மிச்சம் ஒண்ணு கொடுத்தாகணும். அவன் கொடுத்திருக்கிற, நான் என்ன கேக்குறேன், ஏற்கனவே நீ வந்து ஓட்டர் ஐடின்னு மக்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கிற, அதை ஆதாரமும் எடுத்துக்கிட மாட்டேங்கிற. அதை தவிர்த்து எனக்கு ஆதாரம் கொடுன்னா நான் என்னத்தை கொடுக்கறது? ஆதாரம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற அந்த ஓட்டர் ஐடியும் ஆதாரம் கிடையாது. வேற ஒண்ணு குடுன்னு சொன்னா அதுக்கு எத்தனை பேருக்கு இருக்கும்? நீ வச்சிருக்கிற, நீ சொல்லி இருக்கிற 11 டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில பிஎல்ஓஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவர்கள் மண்டை குழம்புறாங்க. என்ன பண்றது? நீங்க அனிஸ் ஜார்ஜ் கண்ணூர்ல இறந்து போனார் இல்லையா, அவர்லாம் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்கு வெறுமனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மட்டும் இல்ல, அத்தனை பேர்ட்டையும் போய் அதை சரிபடுத்த முடியாம, அவர் ஏற்கனவே ஒரு ஆசிரியர், அவருடைய வேலையும் பார்க்க முடியாம, ஒரு பக்கம் நீங்க ஆசிரியர்கள் இவர்கள் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்க சொல்றது என்னன்னா எங்களுடைய பணிகள், அன்றாட பணிகள் நின்று போகுது அப்படின்னு. நீங்க சென்சஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பண்ணும் போது அது இவ்வளவு நெருக்கடி இருக்காது. அது ஒரு மினிமலான வேலையா இருக்கும். கேட்பாங்க, சொல்லுவாங்க. அப்படி அதை ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இப்ப ஆண்டுகளாக. இதுல ஒரு பழக்கமும் இல்லை. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை மீண்டும் செய்யுங்கன்னா ஒண்ணு அப்படி நடந்திருக்கணும். அப்ப நடந்தப்போ வந்து யாரு வீட்டுல இருக்கீங்க? ஓட்டுற இதுல பேர் இருக்கா? ரைட்டு. யாரு பையன் வீட்டுல யாராவது புதுசா பையன் பிறந்து 18 வயசு ஆயிருக்கா? சரி, அவன் பேரை இணைச்சுக்கிடுவோம். அப்பா இறந்து போயிட்டாப்லையா? சரி, அவரை நீக்கிக்கிடும். இவ்வளவுதான் வேலை. இப்போ குடியுரிமை திருத்தம் மாதிரி இது வெறுமனே வாக்காளர் திருத்தம் அல்ல, குடியுரிமை திருத்தம்னு திருமா அவர்கள் தெள்ள தெளிவாக பேசினார். ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. திமுக நடத்தின ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டு பேசின திருமா அவர்கள் தெளிவாக எஸ்ஐஆர், இது வந்து சிஏஏன்னு சொன்னா எல்லா கட்சிகளும் எதிர்க்கும் சண்டை போடுங்கிறதுக்காக எஸ்ஐஆருங்கிற பேர்ல தேர்தல் கமிஷன் தனக்கு தகுதி இல்லாத, தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு மீறி இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த நோக்கத்துக்காக செய்யும் போது இவர்களுக்கு போதிய அனுபவமோ இல்ல, மன நெருக்கடி, பிரச்சனைகள், தூக்கு போட்டு இறந்து போட்டாங்க அப்படிங்கிறது நிலைமை. இவ்ளோ மரணங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இவ்ளோ பணிச்சுமைகள் இதெல்லாம் நிச்சயமா வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கும் தெரியும். ஆ மத்திய அமைச்சர்களுக்கும் தெரியும். மத்திய அரசுக்கும் தெரியும். ஏன் அவ்வளவு அவசரமா ஒரே 1 மாத காலகட்டத்தில வந்து எல்லா பணிகளையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்வதற்கான நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் என்னங்கிறத நாம ஏற்கனவே முதல்ல சொன்னதுதான். இது வெறுமனே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க பரிசுத்தப்படுத்துவது. நீங்க பியூரிபிகேஷன்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நீங்க அவர்களை பொறுத்தவரையிலும் இஸ்லாமியர், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர், அடித்தட்டு மக்கள் இவர்கள் எல்லாம் அரசியலுக்குள் அதாவது இவர்கள் முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்க பார்ப்பன உயர்தட்டு வர்க்கத்தினுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, அரசியல் கெட்டு போச்சு இவனுங்கெல்லாம் அரசியலுக்குள்ள வந்ததுனால அப்படின்னு மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க. கல்வி கூடங்கள், படிக்கிற இடங்கள் நாசமா போச்சு நீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்கள் எல்லாம் ஓட்டு போட ஆரம்பித்ததுனால்தான் இந்த வாக்காளர் இந்த முறைமையே கெட்டு போயிடுச்சு. எங்களுக்கு தேவையான ஆட்சியை எங்கள் நினைத்ததை செய்ய முடியல. அப்ப என்னன்னா இதையெல்லாம் களையணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சுத்தப்படுத்துதல், களைந்தெடுத்தல், பியூரிபிகேஷன். இந்த பியூரிபிகேஷன்ங்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு நீங்க தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய அவர் சொல்றாரு. சரிங்களா?
சோ இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ஏதோ ஒரே நாள்ல நடக்கிறது இல்ல. இது திட்டமிட்டபடி RSS அஜெண்டா. வெகு மக்களை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்துவது. அரசியல்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்க மாநாடு போடணும், மேடை அமைச்சு பேசணுங்கிறது அவசியம் இல்ல. அவன் வாழ்க்கைக்குள்ள அரசியல் இருக்குது. தான் நினைத்தவர்களை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அவனுக்கு இருக்குது. அதை அவன்கிட்ட இருந்து காலி பண்ணும். உனக்கு தேர்ந்தெடுப்பதற்கான உரிமை கிடையாது. நீ முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமையே கிடையாது. இதெல்லாம் செய்யறாங்க சேர்த்து. அதனாலதான் இத CAA, NRC மாதிரியான இந்த பேரேடுகள் தயாரிப்பதற்கு, குடியுரிமை பேரேடு தயாரிப்பதற்கான வேலையைத்தான் மாற்றி செய்யறாங்க. நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க அஸ்ஸாம்ல NRC முடிச்சாச்சு. அதனால இங்க ஸ்பெஷல் ரிவிஷன் கிடையாது. அங்க சம்மரி ரிவிஷன் மட்டும்தான். புரியுதா உங்களுக்கு? நாங்க ஏற்கனவே அவங்க கிட்ட எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனிமேல் புடிச்சு புளிய வேண்டிய அவசியம் இல்ல. அப்போ இன்னொன்னு ஏன் இந்த நெருக்கத்துல செய்யறாங்க அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ஒருவேளை இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? எலெக்ஷன்ங்கிற டார்கெட், டைமிங், டெட்லைன் இல்ல. 5 வருஷம் இடைவெளி இருக்குது. அப்ப அதனால கட்சிகள் என்ன பண்ணும் அப்படின்னா போராடும். இது வெறுமனே இது தேர்தல் திருத்தம், அதாவது வாக்காளர் திருத்தம் அல்ல. இது முழுக்க முழுக்க CAA, குடியுரிமை திருத்தம்னு சொல்லி களத்தில் இறங்கி இதை விட வீரியமா போராடுவாங்க. இந்த நெருக்கடியா அவர்களுக்கு அந்த 30 நாள் இல்லைன்னா 40 நாள் இந்த 3 மாத இடைவெளி, அதுல ஒரு ரிவிஷன், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நெருக்கடி கொடுத்தோம்னா என்ன செய்ய முடியும்? நீங்க அவங்க எலெக்ஷனை பார்ப்பாங்களா அல்லது இதை பார்ப்பாங்களா? ஏதாவது ஒண்ணு பரவாயில்ல, வர்றது வரட்டும். நீங்க 60 லட்சம் 65 லட்சம் பேரை கழிச்சா கூட பரவாயில்ல, மிச்சமா ஓட்டு போட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் இறங்குவாங்களே தவிர, அப்படி நினைச்சு இறங்குறது விளைவு என்ன? அதைத்தான் நீங்க பீகார்ல பாத்தீங்க. எவ்வளவு மோசமான ஒரு விளைவை, ஒரு தோல்வியை எதிரணி சந்திக்குது. நீங்க மார்ஜின் எல்லாமே சின்ன சின்ன அளவுதான். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றி இவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா நீங்க எந்த அளவிற்கு இந்த 65 லட்சம் எப்படி வேலை செஞ்சிருக்கு? நீங்க ஹரியானா தேர்தல்ல 25 லட்சம் வாக்குகள் குளறுபடி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. ஆனா வித்தியாசம் 22,700 வாக்குகள் தான் சொல்றாரு ராகுல் காந்தி. நம்ம என்ன நினைக்கிறோம்? 22,000 வாக்குகளை வித்தியாசத்துக்கு தான் 25 லட்சத்தை காலி பண்றாங்களான்னு நினைச்சோம்னா, 25 லட்சத்தை குளறுபடி செய்தும் இவர்களால் 25,000 வித்தியாசத்துலதான் வித்தியாசம் தான் கொண்டு வர முடியுதுன்னா மக்கள் எந்த அளவிற்கு இவர்களுக்கு எதிராக இருக்காங்க. நீங்க அப்படி பாருங்க. குளறுபடி செய்யப்பட்டது, வாக்கு திருட்டு, மாற்றம் செய்யப்பட்டது 25 லட்சம். ஆனா அதுல இவர்களுக்கு கிடைச்சிருக்கிற மார்ஜின் வெறுமனே 25,000னா மக்கள் அந்த அளவுக்கு வீரியமாக பாஜகவையும் அதனுடைய ஏவல் துறையாக இருக்கிற இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் எதிராக செயல்படுகிறார்கள், இருக்கிறார்கள். ஆனா அதையும் மீறிதான் இவங்க திருட்டுத்தனம் பண்றாங்கன்னா இது இங்கேயும் வேலை செய்யும். வந்தவங்க வந்தது போதும், இருக்கிறதவங்க இருக்கிறது போதும் அப்படின்லாம் கிடையாது. அதை மீறியும் இங்க நெருக்கடி இருக்குது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வேலை செய்கிற BLOஸுக்கு பிரச்சனை, வாங்கி வச்ச ஃபார்மை ஃபில் பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் மத்தியில உன்னுடைய தேவைக்காக, உங்களுடைய RSS தேவைக்காக எல்லா மக்களும் அல்லோலகல்ல படுகிறார்கள் அப்படிங்கிறத நேரம். இன்றைய தினம் ஒரு தனியார் ஒரு நாளிதழ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுல குறிப்பா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இது தேர்தல் ஆணையம் ஒரு 45, அதாவது கிட்டத்தட்ட பிஜேபி தான் அந்த விமர்சனம் முன்வைக்கிறாங்க. 41 தொகுதிகளை டார்கெட் பண்றாங்க. அந்த தொகுதிகள்ல எல்லாம் வட மாநிலத்தை சார்ந்தவர்களை இணைத்து அங்க ஒரு கணிசமான ஒரு ஓட்டு பெர்சன்டேஜை அங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிஜேபி சில பிளான்ஸ் போடுது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அப்படி எதுவும் செலக்டிவா சில கான்ஸ்டிடியூவன்சிஸ்லாம் வட மாநில தொழிலாளர்களை இங்க வாக்காளர்களா மாற்றி அதன் மூலியமாக வாக்கை அறுவடை செய்யலாம்ங்கிற ஒரு பிளானும் அவங்களுக்கு இருக்குமா என்ன? தொழில் நகரங்கள்ல அதை செய்ய முடியும். நீங்க தொழில் நகரங்களாக இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா? இப்ப சென்னை, நீங்க கோயம்புத்தூர், இந்த மாதிரியான பகுதிகளில் அதிகமான ஆட்களை இறக்குவதற்கு வாய்ப்பு அதிகம். நீங்க திருப்பூர்ல இறக்கலாம், ஈரோடு, திருப்பூர் எல்லா பக்கமே நீங்க இறக்கலாம். நீங்க இந்த மேற்கு மாவட்டங்கள்ல பெரும்பகுதியில இறக்கலாம். நீங்க அதே இது தென் மாவட்டங்களுக்குள்ள அப்படி கொண்டு போய் இறக்குறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாது. அப்படி நீங்க இறங்குனீங்கன்னா தெரியும் அவங்க எங்க தங்குவாங்க, எங்க இருக்கிறாங்க, எங்க இருந்து ஓட்டு போடுவாங்க. பூத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்றது ஓரளவுக்கு முடியும்.
மேற்கு மாவட்டங்கள்ல அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அது நடக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சு முடியுது. இன்னொன்னு என்னன்னா, மத்த அதுவும் குறிப்பா இதற்கு முன்னாடி நடந்திருக்கிறது பீகார்ல தான் நடந்திருக்கு எஸ்ஐஆர். அந்த பீகார்ல நீங்க 12 ஆவணங்கள் கேக்குறீங்க. இங்க 13வதாக ஒரு ஆவணம் சேர்த்து வச்சிருக்கீங்க. என்ன அப்படின்னா, அங்கே யாரெல்லாம் ஓட்டு போடலன்னு நீங்க சொன்னீங்களோ அது இங்க சேர்த்துக்கிடப்படும். பீகார்ல ஓட்டு போடலைங்க, பீகார்ல எனக்கு வாக்கு இல்ல. அதுக்கு அவங்க லாஜிக்கா கூட அவங்க வாதாட முடியும். ஏன்னா அவர்களுக்கு அங்கே வாக்குச்சீட்டு இல்ல, அவர்கள் பல வருடங்களாக இங்கே தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப நீங்க என்கிட்ட உங்க அப்பா யாரு, உங்க தாத்தா யாரு, நீங்க அதுக்கு முன்னாடி எங்க ஓட்டு போட்டீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. நீங்க புதுசா வர்ற வண்டியில நீங்க பீகார் தேர்தலையும் புதிய சிறப்பு ரயில்கள் போனுச்சு. ஜெயராம் ரமேஷ் சொன்னாரு, நீங்க டெல்லியில இருந்து பூனால இருந்து எல்லாம் ரயில்கள் சிறப்பு ரயில்கள் போகுது. திருவிழா காலங்கள்ல கூட இப்படி எல்லாம் நடக்கல. இவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே போய் சேரவில்லை. ஆனா இப்ப நீங்க மொத்தமா போறாங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி 6000 பேர் ஒரே ரயில்ல ஏத்தி, அதாவது 3 ரயில்கள்ல ஏத்தி அனுப்பப்பட்டிருக்காங்கன்னு சொன்னார். சோ இது எல்லாம், அதாவது இது ஒரு திசையில் இருந்து அவர்கள் வெற்றியையோ அல்லது வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துவதை செய்யல. பல திசைகள்ல இருந்தோம். மிஷின்ல ஓட்ட போடுறாங்களா? ஆமா போடுறாங்க. தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவி செய்தா? ஆமா உதவி செய்து. புதிய வாக்காளர்களை திணிக்கிறார்களா? ஆமா திணிக்கிறார்கள். வேறு மாநிலத்திலிருந்து வாக்காளர்களை கொண்டாந்து ஆமா செய்கிறார்கள். டூப்ளிகேஷன் இருக்கா? இருக்குது. இப்போ ஜீரோங்கிற பேர்ல அதாவது அட்ரஸே இல்லாத நபர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து அவர்களுக்கு தவறு இழைக்கிறாங்க. வெளிநாட்டவர்களுடைய பெயர்கள் எல்லாத்திலும் நடக்கும். ஒரு திசையில இருந்து இவர்கள் செய்தால்தான் இதை செய்கிறார்கள் நீங்க சொல்றீங்க. இவர்கள் எல்லா குற்றத்தையும் செய்கிறாங்க. இவ்வளவையும் செஞ்சு கூட மார்ஜின்ல தான் ஜெயிக்கிறாங்கன்னா இப்ப நமக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரிஜினல் நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஞானேஷ்குமாருக்கும் அவர் டீமுக்கும் தெரியும். ஞானேஷ்குமாருக்கு தெரிஞ்சுன்னா அவரை நியமித்திருக்கிற மோடிக்கு தெரியும், பாஜகவுக்கு தெரியும். அப்போ மக்கள் எவ்வளவு கொந்தளிப்பில் இருக்காங்க. கீழே இறங்கி நின்னீங்கன்னா என்ன செய்வாங்கன்னு தெரியாது, அந்த அளவு கொந்தளிப்புல இருக்காங்க. நீங்க பாஜக காரர்கள், அதுவும் குறிப்பா தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் என்ன பேசியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றது ஈஸி விஷயங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க வாங்க, ரோட்ல வாங்க, நம்ம மக்கள்கிட்ட வந்து நின்னுங்களேன். ஏமா இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்னு. எத்தனை பிஎல்ஓஸ் நெருக்கடிக்குள்ளாது என்ன காரணங்க? போன தேர்தல்ல 2024 தேர்தல்ல போய் ஓட்டு போட்டு வந்திருக்கேன். 21க்கு போயிட்டு வந்திருக்கிறேன். போயிட்டு வரும்போதுல நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்னா போய் ஓட்டு போட்டு வந்திருக்கிறோம். என் ஹஸ்பண்டுக்கு, அதாவது என் கணவருக்கு சீட்டு வந்திருக்குது, எனக்கு வரல, ஃபார்ம் வரல. அப்போ ஒரு பெண் என்ன பண்ணுவா? சட்டையை பிடிப்பாளா இல்லையா? அவங்களுக்கு பண்றது மோடின்னோ அமித்ஷா இன்னோ அல்லது தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. வர்ற பிஎல்ஓஸ் தான் தெரியும். பிஎல்ஓக்கு 2 பக்கமா அடி. மேல இருந்து டார்கெட், இத்தனைய குடு, இத்தனைய வாங்கு. கீழே போனீங்கன்னா எனக்கு எங்கடா இல்ல, என் ஹஸ்பண்டுக்கு இருக்குது, என் கணவருக்கு இருக்குது, எனக்கே இல்ல அப்படின்னு ஒரு பெண் கேட்பாங்க. அதே இன்னொரு வீட்டுல அப்பாவுக்கு இருக்காது. எல்லாரும் சட்டையை பிடிப்பாங்களே, அவ்வளவு நெருக்கடி. டேபிள தூக்கி உடைக்க அப்படிலாம் நடக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில தான் பிஎல்ஓஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு கீழே நசுக்கப்படுறாங்க. பிஎல்ஓஸ் 2 பக்கமும் நசுக்கப்படுறாங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க. நீங்க ஜார்ஜா இருந்தாலும் சரி, அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி, ஏன்னா அவர்களும் மனுஷங்க தானே. இது மனிதர்களின் புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்டது அல்ல, இது திட்டமிட்ட கொலை. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய சுய லாபத்துக்காக தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு அமைப்பு மோடி அமித்ஷாவின் கையில் இருந்து கொண்டு RSS இலக்கை அடைவதற்காக இத்தனை உயிர்களை இன்னைக்கு இவ்வளவு நெருக்கடிக்குள்ளாகி இருக்குது. பல பேர் பிரஷர், பல பேருக்கு மன அழுத்தம். நீங்க இறந்ததை மட்டும் கணக்கு சொல்றீங்க. நான் எதுக்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படணும்? நான் என்ன கேட்கிறேன், மக்கள் ஏன் இன்னைக்கு இவ்வளவு குழம்பணும்? அப்ப 2016ல நோட்டு செல்லாதுன்னு சொன்ன, இன்னைக்கு ஓட்டு செல்லாது, நீயே செல்லாது அப்படின்னு நீ அறிவிச்சிருக்கிற. இன்னைக்கு நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது, நாங்க கிடந்து அவதிப்பட வேண்டியிருக்குது. உன்னை தேர்ந்தெடுத்த ஒரே காரணத்துக்காக, 2014 தெரிந்தோ தெரியாம 14ல உன்னை தூக்கி வச்ச ஒரே காரணத்துக்காக ஏறிய பீட இறங்காமல் எங்களை ஆட்டி படைக்கிறதுன்னு மக்கள் இப்பதான் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்காங்க. நிச்சயமா சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடும் நெருக்கடிகள்,
அதைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த பிஎல்ஓக்களினுடைய அந்த தற்கொலைகள் இது சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு வந்து பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.